அவன் ஒரு வியாபாரி. வியாபாரத்தில் நல்ல லாபம் வந்தது. அவனுக்கு நல்ல மனைவியும் அமைந்ததால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக தான் சென்றது. ஒருமுறை திடீரென எதிர்பாராத விதமாக வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படத் தொடங்கியது. அதிலிருந்து மீள நிறைய முயற்சி செய்தான். ஆனால் நஷ்டத்தை சரி செய்ய முடியவில்லை. தொடர் தோல்விகளால் மனம் சோர்வடைந்து போனான். கடவுள் மேல் இருந்த நம்பிக்கையும் சிறிது சிறிதாக அவனுக்கு குறைந்து கொண்டிருந்தது. ஆனால் அவனுடைய மனைவி அவனுக்கு எப்பொழுதும் பக்கபலமாக இருந்தாள். அவன் மனைவி அவனை எப்படியாவது இதிலிருந்து வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்தாள். ஒரு நாள் அவனுடைய மனமாற்றத்திற்காக அவனை கோயிலுக்கு அழைத்து செல்லலாம் என்று எண்ணி, என்னங்க, இன்னைக்கு கோயிலுக்கு போவோமா என்று அழைத்தாள். அவன் முடியாது என்று மறுத்துவிட்டான். எனக்காக கோயிலுக்கு வாங்க என்று கூறி ஒரு வழியாக சம்மதிக்க வைத்து கோயிலுக்கு அழைத்து சென்றாள். அவனும் அரை மனதோடு வந்தான். கோயிலுக்குள் கடவுளை தரிசிக்கும் முன் அங்கிருந்த குளத்தில் காலை கழுவிவிட்டு குளக்கரை படிக்கட்டில் இருவரும் அமர்ந்தார்கள். கடவுள்னு ஒன்று இருந்திருந்தா நமக்கு இந்த சோதனை வந்திருக்குமா? தொழில் போச்சு, கௌரவம் போச்சு, பெயர் போச்சு என புலம்ப ஆரம்பித்தான். ஆமா ஆமா என அவன் கூறுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டே ஆறுதல் படுத்தினாள் அவன் மனைவி. சிறிது நேரத்தில் அவன் புலம்புவதை நிறுத்தினான். அப்போது அவள் கூறினாள், போகாதுன்னு ஒன்று இருக்குங்க. மறுபடியும் எழுந்திருப்போங்கிற நம்பிக்கை தான் அது. உங்களோட வியாபார மூளையும் கிரியேட்டிவிட்டியும் விடாமுயற்சியும் இன்னும் போகலை. அது அப்படியே தான் இருக்கு. மறுபடியும் எழுந்திருக்கலாங்க என்றபோது கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது. அவனை அறியாமலே கைகள் கோபுரத்தை நோக்கி கும்பிட ஆரம்பித்தன. மனதில் ஒரு நம்பிக்கை ஒளி வந்தது. மனைவியின் தோளில் சாய்ந்து கொண்டே இப்போது அவன் சொன்னான், ஆமா ஆமா,